என்ன அர்ஜுனா, இந்த இரவில் விசேஷ பிரார்த்தனை? அண்ணன் பீமன் தும்மிவிடக் கூடாது என்று அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஏன் அர்ஜுனா இந்த வினோத வேண்டுதல்? வேண்டாம் அம்மா, நாம் இருப்பதோ அரக்கு மாளிகை. பீமன் தப்பித்தவறி தும்மிவிட்டால் நமது கதியை யோசித்து பாருங்கள். இறைவா, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். கவலை வேண்டாம் அர்ஜுனா, தும்மலை அடக்கி விட்டேன். சரி சரி, நேரமாகிறது. அனைவரும் அமைதியாக உறங்குங்கள். உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்துள்ளேன். விதுரர் தான் என்னை அனுப்பி வைத்தார். என்னை நம்புங்கள். பீமா, 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 விடுவனே. அவரை விட்டுவிடு, விட்டுவிடு. கனகரை, அங்கே ஒளிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு. இதுதானே வேற யாரோ பேச்சு குரல் கேட்டது. என்ன சத்தம்? வேற யாருன்னா வந்தாங்களா என்ன? இல்லை, நான் தான் தும்மினேன். நான் தும்பினால் இப்படித்தான் சத்தம் வரும். வேண்டுமென்றால் தும்மி காட்டட்டுமா? அண்ணா, மீண்டுமா? ஒன்றுமில்லை, நீங்கள் செல்லலாம். செல்லுங்கள். வாங்க. கனகரை, பாருங்கள். அரசியாருக்கு என்னுடைய வணக்கம். அகால நேரத்தில் வந்து தொல்லை தந்தமைக்கு என்னை மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை. மதியோகி விதுரரே என்னை இங்கு அனுப்பி வைத்துள்ளார். நீங்கள் வாரணாவதம் வந்தது முதல் தங்களை காப்பாற்ற விதுரர் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். கனகரே, நீங்கள் வந்ததின் நோக்கம்? இங்கே நடக்கும் அத்தனை காரியங்களுக்கும் புரோசேனனே சூத்திரதாரி. இந்த அரக்கு மாளிகையை திட்டமிட்டு நிர்மாணித்தவனும் அவனே. ஆகையால் நீங்கள் அவனை முழுமையாக நம்புவது போல் நடிக்க வேண்டும். நாங்கள் ஏன் நடிக்க வேண்டும்? அவன் கதையை முடித்து விட்டால் காரியம் முடிந்துவிடும் அல்லவா? இளவரசே, பொறுத்திருந்துதான் நாம் அனைவரும் காரியத்தை சாதிக்க வேண்டும். எதிரியை நம்புவது போல் நடித்தால்தான் அவர்களின் திட்டத்தை நம்மால் தவிடுபொடியாக்க முடியும். இது தங்கள் சித்தப்பா விதுரரின் கட்டளை. புரோசேனன் எந்த விதத்திலும் உங்களை சந்தேகப்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம். எதிரிகள் சுதாரித்து திட்டத்தை மாற்றிவிடுவார்கள்.
எனவே நான் சொல்வதை நீங்கள் அனைவரும் கவனத்துடன் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆம், சுவாமி, துருபதா, உன்னை இங்கு வர வேண்டாம் என்று சொன்னேனே, நீ எதற்காக வந்தாய்? சுவாமி, தாங்கள் என்னை சபித்தாலும் பரவாயில்லை. அந்த துரோணனை கொல்லும் புத்திரனை பெறும் மார்க்கம் தெரிந்த பின்புதான் நான் இங்கிருந்து செல்வேன். தயை கூர்ந்து தாங்கள் தான் எனக்கு அருள் புரிய வேண்டும். உன் எண்ணம் நீச்சத்தனமானது. அதற்கு ஒருபோதும் நான் துணை நிற்க மாட்டேன். நான் முடியாது என்று மறுத்ததற்கு பிறகும் நீ ஏன் மாதக்கணக்காக இங்கு காத்து கிடக்கிறாய்? சுவாமி, இந்த மலையொத்த பொன்னையும் பொருளையும் தங்கள் காலடியில் கொண்டு வந்து கொட்டுகிறேன். தாங்கள் விருப்பப்பட்டால் என் நாட்டையே தங்களுக்கு அளிக்கிறேன். தயை கூர்ந்து எனக்கு அருள் புரியுங்கள் சுவாமி. உன் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படும் அற்பனல்ல நான். உன் நாடும் செல்வமும் என் தவப்பலனின் முன்னால் ஓர் துரும்பிற்கு சமமாகும். என் கோபம் எல்லை மீறுவதற்குள் இங்கிருந்து சென்று விடு. சுவாமி, சுவாமி, நான் அறியாமையால் அப்படி கூறிவிட்டேன். தயை கூர்ந்து என்னை மன்னித்தருள வேண்டும். என் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடாதா? இத்தனை காலமும் தங்கள் காலடியிலேயே தவம் கிடந்தேனே. இந்த தவம் கிடக்கும் பக்தனை இறைவன் கைவிடுவானா? தாங்களே கதி என நம்பி வந்தவனை கைவிடுவது தர்மமா? துருபதா, எழுந்திரு. சுவாமி, தாங்கள் எனக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை. எனக்கு வேறு யார் உதவ முடியும் என்ற வழியையாவது காட்டக்கூடாதா? என் மீது கொஞ்சம் கருணை கொள்ளுங்கள். எனது விருப்பம் நிறைவேறும் மார்க்கம்தான் என்ன? தயை கூர்ந்து அதை கூறி அருள வேண்டும் சுவாமி. உன் பொன்னுக்கும் பொருளுக்கும் மயங்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நினைத்தால் உன் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். யார் அவர்? இப்பொழுதே கூறுங்கள், உடனே செல்கிறேன். இந்த மலையின் குகைக்கு அப்பால் அமர்ந்திருக்கிறாரே யாஜர், அவர் சேற்றில் கிடக்கும் கனியை கூட அருவருப்பில்லாமல் உண்ணக்கூடியவர். அவர் வேண்டுமானால் உனக்கு உதவலாம். அவரால் இந்த காரியத்தை சாதிக்க முடியுமா என்றுதானே யோசிக்கிறாய்? ரிஷிகளின் வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. உனக்கு அவசியம் என்றால் நான் சொன்னதை செய்.
आज्ञेया प्रवर्तमानस्य निर्विघ्नेन मम यजमानस्याः पुत्रेभ्यो हिरण्यशादपिण्डप्रदानं करिष्ये। ॐ भूः ॐ भुवः ॐ शुभः ॐ नमः ॐ जनः ॐ तपः ॐ शक्तिं दक्षवदर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ आम्बः ज्योतिषः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरो। ॐ नमो वसुत्या मित्रन्देन्नास्तु अनुराधान् अभिषावर्तयन्तः सदञ्जीवेन सरदस्सवीराः। ॐ यमं मे वर्णदीपविद्यानुडया तं वस्त्रदा केतद्वायामि ब्रह्मणा वन्दमान दता सेजमानोर्भे अहेडमानो वर्णे बोधि सुसंसमान आयुहुं प्रमोषि। பிண்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், குளத்தில் கரைப்போம். ஓம் கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிம் குரு. வருணாசனாய நமः சகலாராதனைः ஸ்வச்சிதம். வாங்கோ. வேடனே நெல். யார் நீ? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஐயா, என் பெயர் ஏகலைவன். அஸ்திர வித்தைகளை பயின்று கொண்டிருக்கிறேன். வேடுவனான உனக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை? ஏன், நான் அஸ்திர வித்தைகளை அபியாசம் செய்யக்கூடாதா? யாருக்கு என்ன வித்தை வருமோ அதை செய்யும் போதுதானே பலன் கிடைக்கும். அதனால் சொன்னேன். அஸ்திர வித்தைகள் அனைத்தையும் நான் அறிவேன், பிரம்மாஸ்திரத்தை தவிர. நீ உண்மையைத்தான் சொல்கிறாயா? நான் எதற்காக உங்களிடம் பொய் சொல்ல வேண்டும்? இப்போதே அம்பை எய்து காட்டுகிறேன், பாருங்கள். உனக்கு கட்டை விரலே இல்லை, பிறகு எப்படி அபியாசம் செய்கிறாய்? எப்படி நடந்தது இந்த விபத்து? இது விபத்தல்ல, நான் செய்த பாக்கியம். என்ன சொல்கிறாய்? என் கட்டை விரலை என் குருநாதருக்காக எனது குருதட்சணையாக கொடுத்து விட்டேன். ஏகலைவா, என்ன சொல்கிறாய்? குருதட்சணையாக கட்டை விரலை காணிக்கையாக கேட்டு அந்த கொடூரன் யார்? அவர் கொடூரன் அல்ல, என் தெய்வம். வாருங்கள் என்னுடன். இவர்தான் என் குருநாதர் துரோணாச்சாரியா. இவரை மானசீக குருவாக ஏற்று அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுத் தேர்ந்தேன். ஒரு நாள், குருவே, என்னை தங்களுடைய சிஷ்யன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறதல்லவா? நிச்சயமாக. இதைவிட வேறு பாக்கியம் எனக்கு என்ன வேண்டும்? குருதட்சணை இல்லாமல் ஒரு சீடன் குருவிடம் பாடம் கற்றுக்கொண்டது முறைதானா? தங்களுக்கு குருதட்சணையாக என்ன வேண்டும்? உடனே கேளுங்கள்.
என் உயிரை கொடுத்தேனும் அதை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஏகலைவா, உனது வலதுகை கட்ட விரலை எனக்கு குருதட்சணையாக்க வேண்டும். இவ்வளவுதானா? குருவே, என்ன இது? ஏகலைவா, என்ன யோசிக்கிறாய்? என்னை நீ குருவாக வணங்குவது உண்மை என்றால் நான் கேட்ட தட்சணையை இப்பொழுதே கொடு. இல்லை என்றால் என்னை உன் குருவென்று சொல்லிக் கொள்ளும் உரிமையை இழப்பாய். ஏகலைவா, மிக்க மகிழ்ச்சி. அர்ஜுனன் பெயர் இருக்கும் வரை உனது பெயரும் இவ்வுலகில் நிலைத்து நிற்கும். நீ நீடூழி வாழ்வாயாக. மூடனே, உன் கட்டை விரலை இழந்து விட்டால் உன் அஸ்திரங்கள் எப்படி இலக்கை எட்டும்? இப்படி அப்பாவியாக ஏமாந்து விட்டாயே. நான் ஏமாறவில்லை. நான் நிதம் நிதம் பூஜித்த குருவே வந்து கேட்கும் பொழுது என்னால் எப்படி மறுக்க முடியும்? என் குருவிற்கு நான் பரிபூர்ண சம்மதத்துடன் தான் இந்த காணிக்கையை கொடுத்தேன். நீ நல்ல உள்ளத்தோடு தான் கொடுத்திருக்கிறாய். ஆனால் உன் குருநாதர் அந்த அர்ஜுனனை சிறப்பிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு தான் காணிக்கையை கேட்டிருக்கிறார். இதை ஒரு கணம் யோசிக்காமல் ஏமாந்து விட்டாய். குரு கேட்பதை யோசிக்காமல் செய்பவனே உண்மையான சீடன். அந்த வகையில் எனக்கு பெருமைதான். ஆமாம், என் மீது இவ்வளவு அக்கறை காட்டும் நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உன் குருவின் மகன் அஸ்வத்தாமன். இவர் என் தாய் கிருபி. நான் தான் எத்தனை பாக்கியம் செய்தவன். என் குருவின் புத்திரனும் பத்தினியும் என் இடம் நாடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? என் உயிரையும் தர சித்தமாக இருக்கிறேன். நீ இழந்தது போதும். உன் அன்பு எங்களை நெகிழ வைக்கிறது.
நான் பாஞ்சால தேசத்தின் மன்னன் துருபதன். நீ எந்த தேசத்து மன்னனாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போ. அதனால் எனக்கு என்ன பலன்? நிச்சயம் பலன் இருக்கிறது. நான் பொன்னையும் பொருளையும் தங்கள் காலடியில் கொண்டு வந்து குவிப்பேன். தாங்கள் கை காட்டும் திசையெங்கும் இருக்கும் நிலங்களை தங்களுக்கே உரித்தாக்குவேன். ஆயிரக்கணக்கான பசுக்களை தங்களுக்கு பரிசாக கொடுப்பேன். உன் கோரிக்கை தான் என்ன? அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்ற துரோணாச்சாரியரை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? அந்த துரோணனை அழிக்கும் பராக்கிரமம் பொருந்திய வீரன் ஒருவன் எனக்கு மகனாக வேண்டும். அந்த துரோணனின் சிஷ்யனான அர்ஜுனனை மணப்பதற்கு ஒரு மகளும் எனக்கு வேண்டும். அதற்காக தாங்கள் தான் யாகத்தை நடத்தி தர வேண்டும். உன் விருப்பம் விரைவில் நிறைவேறும். அதற்கான யாகத்தை நானே செய்ய துவங்குகிறேன். இதற்காகத்தான் நான் உபயாஜரிடம் வருடக்கணக்கில் தவம் கிடந்தேன். அவர் சம்மதிக்க மறுத்துவிட்டார். ஆனால் தாங்களோ நொடியில் சம்மதித்து விட்டீர்கள். அவன் தர்மம் அவனுக்கு, என் தர்மம் எனக்கு. இந்த யாகத்தை நடத்த வேண்டும் என்றால் உபயாஜரின் உதவியும் தேவைப்படுகிறது. நீ சென்று அவனை அழைத்து வா. அடக்கடவுளே, இவர் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே கொண்டு வந்து விட்டுவிட்டாரே. இதற்கு யாகத்தை என்னால் செய்ய முடியாது என்று நேரடியாகவே சொல்லியிருக்கலாமே. அண்ணா, காரியம் கெட்டது. புரோசன் என்க ஆட்களுடன் வந்து கொண்டிருக்கிறான். பீமா, உன் கதையை எடு. நகுலா, நீ காவலுக்கு. அர்ஜுனா, சகாதேவா, நீங்கள் இருவரும் சுரங்கம் தோண்டும் சத்தம் வராதவாறு வாழ்பயிற்சி செய்ய வேண்டும். பொங்கல். இளவரசே, ஏதோ பலத்த ஓசை கேட்டதே, அதான் ஓடோடி வந்தேன். என்ன நடந்தது? நீங்கள் கேட்டது நாங்கள் பயிற்சி செய்யும் சத்தம். அந்த அறையில் ஏதோ சத்தம் கேட்கிறதே. உள்ளே சகாதேவனும் அர்ஜுனனும் வாழ் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஓஹோ, இது கதை பயிற்சி, அது வாழ் பயிற்சி. அப்படியா? நான் பாண்டவர்களின் பராக்கிரமத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரில் பார்த்ததில்லை. புரோசேனா, அறைக்குள் அரசியார் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டாயா? இளவரசே, என்னை மன்னிக்கவும். ஏதோ அவசரத்தில் அத்துமீறி விட்டேன். இன்னும் எத்தனை நேரம் இந்த போர் பயிற்சி தொடரும்? விடியும் வரை தொடர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன், எங்களின் பயிற்சி உனக்கு ஏதேனும் இடையூறாக உள்ளதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசே, அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் வருகிறேன், வாருங்கள்.
இந்த புரோசேனன் மிகவும் விழிப்பாக இருக்கிறான். இனி நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். ஆனால் சுரங்கத்தை தோண்டும் பொழுது சப்தம் வருவதை நம்மால் தவிர்க்க முடியாதே. உண்மைதான். அதற்கும் ஒரு வழியினை கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி செய்யலாமா? எப்படி? விடியும் வரை நாம் பயிற்சி செய்வது இயலாத காரியம். ஆதலால் நகுலன் வெளியிலிருந்து புரோசேனன் வருகிறானா என்று கவனித்துக் கொண்டிருக்கட்டும். அவன் வரும்பொழுது நம்மை எச்சரிக்கை செய்யட்டும். உடனே நாம் பயிற்சியை தொடங்கி விடுவோம். அந்த சத்தத்தில் சுரங்கம் தோண்டும் சத்தம் மறைந்து போகும். ஷபாஷ், சரியான யோசனை. அர்ஜுனா, நீயும் சகாதேவனும் அறைக்குள்ளே இருங்கள். நானும் பீமனும் கதையோடு இங்கிருக்கிறோம். நகுலன் நமக்கு எச்சரிக்கை செய்ததும் நாம் பயிற்சியை தொடங்கி விடுவோம். சரிதானே? நகுலா, காரியம் இப்போது உன் கையில். சரிதானே? நிச்சயமாக விழிப்போடு இருப்பேன். சரி, சுரங்கம் தோண்டும் பணி தொடர்ந்து நடக்கட்டும். கனகரே, எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பணியை நிறுத்த வேண்டாம். பாண்டவர்கள் இருக்கும்போது எனக்கென்ன கவலை? நான் என் பணியை தொடர்கிறேன். அண்ணா, அயர்ந்து உறங்கி விட்டீர்களா? மீண்டும் புரோசனன் வந்து கொண்டிருக்கிறான். அங்கே அர்ஜுனனும் சகாதேவனும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அர்ஜுனா,
இன்னுமா உங்கள் பயிற்சி முடியவில்லை? ஆமண்ணா, நாங்கள் பயிற்சியில் தான் இருக்கிறோம். இளவரசர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன சந்தேகம். என்ன உன் சந்தேகம்? ஒன்றுமில்லை. பொதுவாக வீரர்கள் பகலில்தான் பயிற்சி செய்வார்கள். நீங்களோ இப்படி இரவில் கதையும் கையுமாக நிற்கிறீர்களே, அது ஏனோ? அது எங்கள் குலதெய்வ வேண்டுதல். வேற ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. என்ன புரசனரே, உங்களுக்கு உறக்கம் வரவில்லையா? நீங்கள் என்னோடு கதாயுத்தம் செய்ய தயாரா? சற்று கையை எடுங்கள். அப்பா, எனக்கு யுத்தமும் தெரியாது. இனிமேல் என் காதுகளுக்கு சத்தமும் கேட்காது. நான் வருகிறேன்.